மதுபான போதையில் பள்ளிக்கூட வாகனங்களை ஓட்டிய ஓட்டுநர்களை காவலர்கள் கைது செய்தனர். மூணார் டிஒய்எஸ்பியின் உத்தரவின் அடிப்படையில் ராஜாக்காடு சாந்தம்பாறை காவலர்கள் நடத்திய பரிசோதனையில்தான் மதுபானம் அருந்தி பள்ளிக்கூட மாணவர்களை ஏற்றி சென்ற 3 ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர். ராஜாக்காட்டை சேர்ந்த 62 வயதான சுதாகரன், பூப்பாறை சேர்ந்த அமல் தங்கச்சன், சின்னகானலை சேர்ந்த சரவணன் போன்றவர்கள் தான் கைது செய்யப்பட்டது. இதில் ராஜாக்காடு எய்டட் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுடன் ஒப்பந்த அடிப்படையில் சர்வீஸ் நடத்தி வந்த டாக்ஸி வாகனத்தின் ஓட்டுநர் தான் சுதாகரன். அமல் தங்கச்சன் பிரபல அந்நியர் பள்ளிக்கூடத்திலும் சரவணன் எய்டட் பள்ளிக்கூடத்திலும் ஓட்டுநர்களாக உள்ளனர். காலை குழந்தைகளுடன் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் நேரத்தில் தான் காவலர்கள் பரிசோதனை நடத்தியது. ദേവികുളം, ശാന്തൻപാറ, രാജാക്കാട് എന്നീ പോലീസ് സ്റ്റേഷൻ പരിധിയിലുള്ള സ്കൂൾ കോളേജ് ബസ് ഡ്രൈവേഴ്സിനെ ചെക്ക് ചെയ്തിരുന്നു. ശാന്തൻപാറയിൽ നിന്ന് രണ്ട് ബസ് ഡ്രൈവർമാർ മദ്യപിച്ചതായിട്ട് ബോധ്യപ്പെട്ട് ആൽക്കഹോൾ ടെസ്റ്റ് നടത്തി മദ്യപിച്ചതായിട്ട് ബോധ്യപ്പെട്ട് കേസ് രജിസ്റ്റർ ചെയ്തിട്ടുണ്ട്. പകരം ഈ ഡ്രൈവേഴ്സിന് പകരം മറ്റ് ഡ്രൈവർമാരെ ഉൾപ്പെടുത്തി ഇന്ന് ട്രിപ്പ് മുടങ്ങാത്ത രീതിയിൽ കണ്ടക്ട് ചെയ്ത് സ്കൂളിൽ സുഗമമായിട്ട് കുട്ടികൾക്ക് യാത്ര സഞ്ചാരം പ്രദമാക്കിയിട്ടുണ്ട്. വരും ദിവസങ്ങളിലും ഇത്തരത്തിലുള്ള പരിശോധനകൾ തുടരും. கைது செய்த 3 குற்றவாளிகளையும் தொடர்ந்து ஜாமீனில் விட்டபோதும் கடும் நடவடிக்கைகளுக்கு காவலர்கள் தயாராகி வருகின்றனர். மதுபானம் அருந்தி வாகனம் ஓட்டி குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்தாக மாறிய இந்த ஓட்டுநர்களின் லைசன்ஸ் ரத்து செய்ய மோட்டார் வாகனத்துறைக்கு கடுமையான உத்தரவு கொடுக்கப்படும் என்று மூணார் டிவிஎஸ்பி தெரிவித்துள்ளார். கல்வி நிலைய அதிகாரிகளும் இதில் ஓட்டுநர்களுக்கு எதிராக கடுமையான கண்காணிப்பு வேண்டும் என்றும் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.